அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் எனது 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை சுதந்திரமா பேசிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு காரணமா இருந்த அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவருக்குமே எனது நன்றியை இங்க தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த வீடியோ எதுக்காக நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய வீடியோ வியூஸ் போறதுக்காகவோ இல்லை ஒரு லைக் வாங்கறதுக்காகவோ இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணலை. மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் மட்டும்தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரீல்ஸை நான் ப்ளே பண்ணுறேன். அந்த 2 ரீல்ஸையும் பொறுமையாக பாருங்கள். அந்த 2 ரீல்ஸில் என்ன கருத்துக்கள் உங்களுக்கு புரியுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எந்த ஒரு காரணத்துக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த 2 வீடியோவும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன கருத்து சொல்ல வரேன்றதையும் பதிவு பண்ணுறேன், அதையும் கேளுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஐயாவை நான் பல வாட்டி பார்த்துருக்கேன் பேஷண்ட்டாக. ஐயா பேர் வீரப்பன். ஒரு வயசு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். 101 வயசு. சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மியில் பெட்டாலியன் கம்பெனி 10ஆவதுல இருந்தவர். நம்மளுக்கு சுதந்திரத்துக்காக போராடினவர். நம்ம ஏரியாவில் இருக்கிற கடைசி சுதந்திர போராட்ட வீரர் இவர் தான். நான் ஐயா மட்டும் இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணி நம்மளுக்கு சுதந்திரம் தரலைன்னா நானே ஸ்டெதோஸ்கோப் போட்டுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு அடிமையாக இருந்துச்சு. அப்போ நேராது இவன் செயல் அண்ணமாக இருந்தார். அவருக்கு அவன் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. எல்லாருமே அந்த 2 வீடியோவையும் தெளிவா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோக்கு வருவோம். இந்த இடத்துல அந்த மருத்துவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சமூகத்துல இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னுட்டு வெளிப்படுத்தின அந்த மருத்துவருக்கு ரொம்பவே நன்றி. அந்த வீரப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு, ஒரு மருத்துவர் தன்னுடைய மருத்துவமனையில ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை கூட்டிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி, யாருக்குமே தெரியல அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்றது, அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் அவருக்கான ஒரு மரியாதையை செலுத்துறதுக்காகவும் அங்க கூட்டிட்டு உட்கார வச்சு அவரை பத்தி சொல்லி நமது சுதந்திரத்திற்கான நன்றியை அந்த மருத்துவர் வெளிப்படுத்துறாரு. அந்த மருத்துவர் பேசின ஒரு வார்த்தை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் இன்னைக்கு மருத்துவரா, அதாவது என்னோட கழுத்துல ஸ்டெதோஸ்கோப் நான் இப்ப போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் அவங்களுடைய தியாகத்தினால மட்டும்தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்கிறேன் அப்படின்றத ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த சுதந்திர போராட்ட தியாகியுமே ஒரு சில வார்த்தைகள் பேசியிருப்பாரு அந்த காணொலியில. என்ன அப்படின்னா, அப்பயும் பாத்தீங்கன்னா அவர் எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா, அந்த போராட்டத்துல என்ன நடந்தது அப்படின்றத வெளிப்படுத்தியிருப்பாரு. இப்போ நம்ம அந்த முதல் காணொலிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள்ல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை நம்ம எடுத்துட்டு போய் சேர்த்தணும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரி செயல்படுறது ரொம்பவே நம்மளுடைய சுதந்திரத்தையும் இந்த சுதந்திரத்திற்காக போராடின அனைத்து தியாகிகளையும் அவமரியாதை செய்யற மாதிரி தான் இந்த செயல் நான் கருதுறேன். நீங்க ஒரு ஆனுவல் டே வைக்கிறீங்க, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறீங்க, இந்த மாதிரி நாள்ல நீங்க ஒரு நடிகரை கூப்பிடுங்க, இல்ல ஒரு பிரபலங்களை கூப்பிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒரு குடியரசு தினம், ஒரு சுதந்திர தினம் அப்படின்ற போது நீங்க நம்ம ஊருங்கள்ல, நம்ம ஏரியாக்கள்ல இந்த மாதிரி ஒரு போராட்ட தியாகி இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைய நிலைமையில ஒரு சமூகத்துக்காக, ஒரு நல்ல செயலுக்காக போராடுற எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த சமூகத்துல. அவங்கள கூட்டிட்டு அந்த குழந்தைகள் கிட்ட பேச விடலாம். ஏன்னா அவங்க கிட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செயலை செயல்படுத்துறது நல்லாவே இல்லை. ஒரு தவறான செயலுக்கு முன்னுதாரணமா அமையுது அப்படின்னு நான் நம்புறேன். குழந்தைகளுக்கு நம்ம எந்த மாதிரி கருத்துக்களை எடுத்துட்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரியான நல்ல கருத்துக்கள், நல்ல பண்புகளை எடுத்துட்டு போய் சேர்த்துற பள்ளி கல்லூரிகளே இந்த மாதிரி செயல்படும் போது
ரொம்பவுமே வந்து வருத்தமாக இருக்குது. பள்ளிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்த அந்த நடிகையை நான் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லலை, அதை கூப்பிட்ட பள்ளியை நான் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் நம்ம எப்போ கூப்பிட்றோம், எந்த நிகழ்வுக்கு கூப்பிட்றோம் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செயலை பார்த்து உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற நல்ல கருத்துக்களோட அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா.